அல்லேலூயா, அல்லேலூயா. வேத புஸ்தகத்தை திறந்து 1 பேதுருடைய புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை யாராவது சத்தமா வாசிங்க. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாய் சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யெகோவா ஒரு ரகசியத்தை நமக்கு உணர்த்துகிறார். அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கவும் பட்டிருக்கிறார்கள். வேதவசனம் நல்லா இருக்கு. ஒருத்தன் பாவம் செய்யறான், ஒருத்தன் இடறான், ஒருத்தன் தேவ சமூகத்தை விட்டு கடந்து போறான்னா அது தேவனுடைய சித்தம். எதேட்சியா நடக்கலங்க. பாவம் செய்கிறவன் எதேட்சியா பாவம் செய்யல. தேவன் அவனை இடற பண்ணுவதற்காக பாவம் செய்ய ஒப்பு கொடுத்திருக்கிறார். இதை நன்றாக புரியணும். இந்த வசனம் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கணும். என்ன? அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். அப்ப வசனத்துக்கு கீழ்ப்படிய நாம் அனுமதிப்பதில்லை. ஆனா வசனத்தை கேட்போம், நல்லா கேட்போம். கேட்கறதுல எந்த குறையும் இல்லை. எங்கேயாவது கன்வென்ஷன் நடந்தால் கன்வென்ஷனில் போய் கேட்போம், எங்கேயாவது விசேஷ கூட்டம் நடந்தால் அங்கே போய் கேட்போம். ஆனால் கேட்டு கேட்டு என்ன பிரயோஜனம்? வேத வசனத்தை கேட்டு அந்த வசனம் எனக்குள்ள கடந்து வந்து நான் ஒரு மனம் திரும்புதலுக்குள் கடந்து போயிருக்கிறேன் என்கின்ற உள்ளான உணர்வு யாருக்காவது உண்டா? நான் இந்த வசனத்தின்படி என்னை நான் திருத்திக் கொண்டேன் அப்படின்னு யாருக்காவது தெரியுதா? யாராவது சொல்ல முடியுமா? 1000 சாட்சி சொல்லலாம். நான் இந்த வசனத்தை கேட்டு இந்த வசனத்தின்படி என்னை நான் மாற்றிக்கொண்டேன். நான் இந்த வசனத்தை கேட்ட பின்பு இந்த காரியத்தை நான் இதுவரைக்கும் செய்யவில்லை. இந்த உறுதிமொழியை யெகோவா மேசியாவிடத்தில் நம்மால் கொடுக்க முடியுமா என்று கேட்டால் இல்லவே இல்லை. அப்புறம் எதுக்குங்க நம்ம திருவசனத்தை கேட்டு நான் யெகோவா மேசியாவுடைய பிள்ளையாய் வாழப்போகிறேன், அவருக்கு சொந்த ஜனமாய் நான் இருக்க போகிறேன் என்கின்ற வாய் ஜவுடா எதுக்கு அப்படின்னு கேட்கிறேன். இன்னைக்கு இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. நான் யார் தெரியுமா? விசுவாசியாக்கும். நான் யார் தெரியுமா? சபைக்கு போறேன். நான் யார் தெரியுமா? நான் அந்த சபைக்கு போறேன். எங்க சபையை வந்து பாருங்க, தெரியுமா உங்களுக்கு? ஏன்? நீ யாருன்னு சொல்லு. முதல்ல உன் சபையை பற்றி பேசாத. நீ யார்? உனக்கும் தேவனுக்கும் என்ன உறவு? உனக்கு தேவன் என்ன செய்தார்? நீ தேவனுக்கு என்ன செய்தார்? உனக்காக அவர் அடிக்கப்பட்டாரே, உனக்காக அவர் ரத்தம் சிந்தினாரே, உனக்காக ஒன்று குறைய 40 அடி சவுக்கால் அடிக்கப்பட்டாரே, அவருடைய தலையில் முள்முடி சூட்டப்பட்டு கம்புகளால் அடித்து அந்த முள்முடியை சிரசில் குத்தும்படி செய்தார்களே, அவர் செய்த பாவமா நீ செய்த பாவமா? உனக்காக அவர் தன்னை தியாகம் செய்த தேவனுக்கு இணையாக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? பாவம் செய்கிறாய், உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறாய். நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி தேவ சமூகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறாய். சாதாரண கூட பிறந்த கூட பிறக்காத ஒன்றாக தேவ சமூகத்தில் இருந்து ஆராதிக்கிறவர்களை கூட இவள் என் சகோதரி சகோதரன், ஒருவேளை இவர்கள் எனக்கு விரோதமாக அநியாயம் அக்கிரமம் செய்திருந்தாலும் கூட இவர்கள் என்னுடைய உடன்பிறப்பு என்று சொல்லி ஒன்னால் உறுதியாய் நம்ப முடிகிறதா? அப்புறம் எப்படி தேவன் அடிக்கப்பட்ட இரத்தம் யெகோவா மேசியாவுடைய விலாவிலே ஈட்டியினால் குத்தப்பட்ட போது அங்கிருந்து பாய்ந்தோடின இரத்தமும் நீரும் உனக்கு சொந்தமாக இருக்கும். பிரைஸ் யெகோவா, அல்லேலூயா. என்னதான் நீ விசுவாசித்தாலும் கீழ்ப்படிதல் இல்லை என்று சொன்னால் உனக்கு நேரிடக்கூடியது நேர்ந்தே ஆகும். அதில் மாற்றம் இல்லை. மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டை எடுத்து விடுவேன் என்று சொன்னார். அப்ப இருளான வாழ்க்கை தான் உனக்கு. அந்த இருள் எப்படி இருக்குன்னு அனுபவிக்கிற நேரம் தான் தெரியும், அதுக்கு முன்னாடி தெரியாது. எல்லாராலும் கைவிடப்பட்டு
தன்னுடைய குறையை, குற்றத்தை, தேவையை கூட சொல்வதற்கு, கேட்பதற்கு ஆள் இல்லாதபடி அனாதையாய் அலைந்து திரிகிற போதுதான் தெரியும் நான் யாராய் இருந்தேன், நான் எப்படியாய் வாழ்ந்தேன், இன்றைக்கு இந்த நிலைக்கு காரணம் என்ன. அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். எல்லாரும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா. இல்லைங்க. ஒரு நாள் கைகால் முடங்கப்பட்டு வாய் சத்தம் வெளியில் வராதபடிக்கு, கண் குருடாயி, காது செவிடாய், தொண்டை அடைத்து, கைகால் ஊனமாகி, இருதய துடிப்பு அடங்கி, பிணமாய் கிடக்கிற ஒரு சந்தர்ப்பம் கடந்து வரும் பாருங்க. அப்பதான் தெரியும். ஏங்க, நீங்க செய்த எல்லா அக்கிரமங்களையும் உன்னுடைய எதிராளி அப்பதான் யோசித்து பார்ப்பான். தெரியுமா உங்களுக்கு? உன் நன்மை, நீ செஞ்ச தீமை நிமித்தமாய் அடங்கி போகும். இதான் உண்மைங்க. அப்ப நீ என்ன செய்யணும்? தேவனை நம்பி தேவ சித்தத்திற்கு உன்னை ஒப்பு கொடுக்கணும். அது இல்ல உன் வாழ்க்கை சூனியமாயிரும். இந்த வசனம் அதைத்தான் சொல்லுது. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இடறுகிறார்கள். இதற்கென்று இவ நியமிக்கப்பட்டிருக்கிறார். கான்செப்ட் கரெக்ட், முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. நான் இந்த வசனத்தினுடைய ஊடாய் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற போது வேதம் சில காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தது. தேவன் 5 நாட்களாக இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் 6வது நாளில் இந்த உலகத்தை ஆள ஒரு மனிதனை சிருஷ்டித்தார். உலகத்தை ஆள மனிதனை சிருஷ்டித்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவனை எப்படி சிருஷ்டித்தார் என்றால், தனது சாயலாகவும் தனது ரூபத்தின்படியும் அவனை சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தவர் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஆனால் வேதம் சொல்லுது, அவன் தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம். இவன் எந்த விதமான வேலையும் செய்யாதபடி இவனை அவருடைய சித்தத்தின்படி ஏதேன் தோட்டத்திற்குள் கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தை பராமரிக்கவும், அதில் இருக்கிற நன்மைகளை அனுபவிக்கவும், அதில் இருக்கிற மிருக ஜீவன்களையும், அதில் இருக்கிற மரம் என்ற மனிதர்களையும் ஆண்டு கொள்ளவும் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதைத்தான் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஆண்டு கொள்ளும் அதிகாரம். யாரை? உன் கற்பத்தின் கனிகளையும், உன்னுடைய குடும்பத்தையும், உன்னுடைய உறவையும் நீ ஆண்டு கொள்ளும் அதிகாரங்களை உனக்கு தந்திருக்கிறார். ஆனால் அந்த அதிகாரத்தினுடைய ஊடாய் ஆதாம் செய்த அதே தவற்றை நீ செய்வாயானால் நீ புறம்பாக்கப்படுவாய். அதனுடைய ஊடாய் ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சுட்டு போயிட்டார் அவரு. அதுவரைக்கும் நிலம் தன் பலனை கொடுக்கும். ஆனால் பாவம் செய்த நிமித்தமாய் நிலம் தன் பலனை கொடுக்காது. எவ்வளவு பெரிய சாபம் தெரியுமா? யாவுடைய சித்தம் செய்யல அப்படின்னா இதுதான் நடக்கும். ஜாக்கிரதை. உங்களுக்கு இது நிஸ்சாரமா இப்ப தெரியும். ஒரு நாள் ஒரு வாய் சோத்துக்கு கஷ்டப்பட வேண்டிய நேரம் வரும் தெரியுமா? அப்ப தெரியும், ஐயையோ நான் தப்பு பண்ணதுனால் எனக்கு இந்த கதி. ஏன்னா இளைய குமாரனுக்கு அப்படி ஒரு கதி வந்தது. பன்றியின் தவிட்டை தின்று தன் வயிற்றை நிரப்ப நினைத்தான். ஆனால் பன்றியின் தவிடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. அப்பதான் உணர்ந்தான். அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? ஏனென்று சொன்னால், ஐயோ நான் பாவம் செய்தேன், ஐயோ நான் அதமானேன். என் தகப்பனுடைய வீட்டில் என் தகப்பனுடைய வேலைக்காரர்கள் எவ்வளவு சந்தோஷமாய் வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நானோ என் தகப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காததினால் பன்றியின் தவிட்டை தின்பதற்கு கூட எனக்கு அருகதை இல்லையே என்று சொல்லி அப்ப தன்னை அவன் தகப்பனுடைய சமூகத்தில் தாழ்த்த நினைக்கிறான், தாழ்த்தினான். உனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது, ஜாக்கிரதை. காலம் முடிஞ்சு போச்சுன்னா உனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடையாது. இளையகுமாரனுக்கு அந்த சந்தர்ப்பம் இருந்தது. ஆனபடியினால் கடந்து போய் சொன்னான், அப்பா, பரத்திற்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன், உண்மைதான்.
இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுதி அல்ல. உம்முடைய வேலைக்காரர்களுக்கு நல்ல உணவு கொடுக்கிறீர் அல்லவா, உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருவனாய் என்னை பாவித்து எனக்கு அந்த உணவை தாரும் என்று கேட்டான். தகப்பனோ அவனை கட்டி பிடித்து முத்தமிட்டு கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் நல்ல வஸ்திரங்களும் கொடுத்து அவனை தன் வீட்டுக்குள்ளே சேர்த்து மறுபடியும் சுதந்திரவாளி ஆக்கினார். நீ நினைக்கலாம் எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கிடைக்கும், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எப்ப நீ பிறந்து துன்மார்க்கமாய் வாழ்ந்து தேவ சமூகத்தை விட்டு தூரமாயிருந்த உன்னை அவருடைய பிள்ளையாய் பாவித்து உனக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுத்தார், நல்ல உணவு கொடுத்தார், முத்திரை மோதிரத்தை கொடுத்தார், அவருடைய ஊழியத்தை செய்யும் அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் நீயோ காலம் போக போக ஆதியில் கொண்டிருந்த அன்பை இழந்து பிசாசையும் பிசாசுக்கு உரியவைகளை தனக்குள்ளே ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்தை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறாய். ஒருவேளை நீ சொல்லலாம், இல்லை நான் தேவனுக்காகத்தான் இருக்கிறேன். இல்லவே இல்லை. தேவனுக்காக இருந்தால் நீ எப்படி வாழ வேண்டும் என்பது உனக்கு தெரியும். ஏனென்றால் ஒரு நாள் நீ வாழ்ந்து காட்டியிருக்கிறாய். அல்லேலூயா. உனக்கு அனுபவங்கள் இருக்கிறது. அந்த அனுபவத்தை வெறுத்து தள்ளிவிட்டு தான் இன்றைக்கு தேவனுக்கு விரோதமாய் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் நான் என்கின்ற அகம்பாவத்தினுடைய ஊடாய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். சற்று யோசித்துப்பார், உன்னுடைய கதி என்ன? ஏனென்றால் உன்னுடைய எண்ணம் தாறுமாறாகும் போது தேவன் தன் திட்டத்தை உனக்குள் புகுத்தி விடுவார். கழிந்த நாட்களில் நீ வந்தபோது நீ நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க மாட்டாயா என்று சொல்லி ஏக்கத்தோடு உன்னை அழைத்துக் கொண்டு வந்தார். ஆனால் நீயோ தேவ சமூகத்தில் இருக்கிற போது தேவ சமூகத்தை விட்டுவிட்டு இப்பிரபஞ்சத்தின் அதிபதியோடு கூட உறவு கொண்டிருந்தாய். அது எந்த உறவு என்று உனக்குத்தான் தெரியும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவனுக்கு உனக்கு என்ன உறவு? ஒரு நாள் ரூத்தை பார்த்து போவாஸ் சொன்னான், நீ என்ன இடத்துல வந்திருக்கிறாய் நல்லது, ஆனால் என்னை விடவும் உறவு முறையான ஒருவன் உன் பக்கத்தில் இருக்கிறான். இந்த வார்த்தையினுடைய ஆழம் என்ன, அர்த்தம் என்ன? போவாஸ் இந்த இடத்தில் சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாஸ்வமேசியா, அப்ப என்னை விடவும் உன் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த உறவு முறையான் யார்? இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய லூசிபர். முடிந்தால் நீ அவனை விவாகம் பண்ணு. ஆனா நீ ஏன் மனைவி ஆகணும்ன்றது அவருடைய சித்தமான அவன் உன்னை விவாகம் பண்ண மாட்டான். அப்ப வா. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அதாகும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்ப ரூத்து சொல்றாங்க, இல்ல என் மாமியார் சொன்னாங்க, உன்னுடைய போர்வையை எடுத்துக்கொண்டு உன்னுடைய போர்வைக்குள் நான் ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனபடியினால் உம்மை நம்பி வந்திருக்கிறேன், நீர்தான் என் ஆத்ம மணவாளன். பிரைசியாசுவா, ஒன்னால் சொல்ல முடியுமா? ஒன்னால் சொல்ல முடியுமா? மாமியாராகிய சபை சொல்லுகிற சத்தத்திற்கு நீ செவி கொடுத்து ஆத்ம மணவாளனாகிய யாவாகிய யாஸ்வமேசியாவை உன்னுடைய புருஷனாய் பாவித்து அவருக்கு நீ மணவாட்டி ஸ்தானத்தை நீ ஏற்படுத்தி கொண்டா, இது உண்மையா? இல்லை என்று சொன்னால் ஆதாம் துரத்தப்பட்டது போல ஒரு நாள் நீ துரத்தப்படுவாய். அப்போது கட்டின கணவன், பெற்ற பிள்ளை, கூட பிறந்த சகோதரன், உன்னை பெற்ற தாய் தோப்பன், உன்னுடைய உறவு முறையார்கள், உன்னுடைய நண்பர்கள் எல்லாரும் உன்னை உதாசீனப்படுத்தி இந்த தேசத்தில் நீ கைவிடப்பட்டவனாய், கைவிடப்பட்டவளாய், அநாதையாய் கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அல்லேலூயா. கழிந்த நாளிலே பத்திரிகை வாசித்தேன். ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷமாய் கொடுத்தார்களாம். வாங்கின பிள்ளைகள் தன் தாய் தகப்பனுக்கு உண்ண உணவு கொடுக்கவில்லை, உடுக்க உடை கொடுக்கவில்லை. யோசிக்கிறீர்களா? அப்ப அவங்க நிலைமை என்ன? ஏதோ அவங்களுக்கு அந்த மாவட்டத்தினுடைய அதிகாரி தலையிட்டு சொத்துக்களை மறுபடியும் வாங்கி கொடுத்தார். உனக்கு என்ன இருக்கிறது திருப்பி கொடுப்பதற்கு? அப்படியானால் உன் நிலை என்ன? என்னதான் வேதம் ஓதினாலும், காதில் என்னதான் ஏறினாலும், ஒரு காதால் கேட்டு அடுத்த காதால் வெளி போகிற செவிட்டு விரியன்களாய் இருக்கிற அநேக ஜனங்கள் இங்கு இருக்கிறீர்கள். செவிட்டு விரியர்கள்.
பிரைஸ் யாசுவா, அல்லேலூயா. என் தேவன் ஒரு நாள் ஏவாளை வஞ்சித்த சர்ப்பத்தை பார்த்து சொன்னார், நீ இனி மண்ணை தின்று மண்ணில் தான் இனி என்ன செய்யணும், படுத்து தூங்கணும். நீ கழிஞ்ச நாளில் ஒரு சகோதரர் ஒரு சகோதரி யாரோ என்கிட்ட சொன்னாங்க, இந்த மண்ணப்பி பாம்பு இருக்குதே, அது தலை எது வால் எதுன்னு தெரியாது, அடிச்சா சாகாது. இதை நான் ஒரு 9ஆம் கிளாஸில் படிக்கிற நேரம் பார்த்துருக்கிறேன். அந்த பாம்பு என்னை கடிச்சிருச்சு. கடிச்ச நேரத்தில் அந்த பாம்பை அடிக்கிறோம், அடிச்சா சாகாது, சாகவே சாகாது. அப்போ அந்த பஸ்ல இருந்த டிரைவர் சொல்றாரு, ஏன்னா ஸ்டேபஸ் ராத்திரி என்ன செஞ்சோம், பசங்க கூட சேர்ந்து ஸ்டேபஸ்ல போய் கிடந்து குமாளம் போட்டு கிடந்துட்டு இருந்தோம். அப்போ அது ஏதோ ஒன்று நடந்துருச்சு. ஆனால் அப்போ அந்த டிரைவர் சொல்றாரு, இதை அடிச்சா சாகாது, மண்ணெண்ணெய் வித்து நெருப்பு வைங்க அப்படின்ட்டு. நான் எதுக்கு சொன்னேன்னு புரியலையா? உனக்கு கொடுக்கிற சாபம் ஒரு நாள் இதுவாக இருக்கும். உன்னுடைய தலையது வாலது காலது தலையது என்று தெரியாது. ஒரு நாள் நெருப்புக்கு இரையாவாய். ஜாக்கிரதை. இது வேத புஸ்தகத்தின் சாட்சி. ஏனென்றால் தேவனுடைய கோபம் அது எந்த அளவுக்கு உன்மேல் பற்றி எறியும் என்பதை நீ அடிக்கடி மறந்து கொண்டிருக்கிறாய். பிரசங்கம் பண்ண விட்டா 9 மணி நேரம் பிரசங்கம் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அந்த பிரசங்கத்தினுடைய வார்த்தை ஏன் தன்னை குற்றவில்லை, குத்தி பிளக்க முடியல, இருதயம் உடையல. என்ன காரணம்? பிரசங்கம் பண்ணுகிறவன் தானே பிரசங்கமா மாறணும். இதுதான் வேதத்தின் ஆழம். பிரைஸ் யாசுவா. அது நீ ஒருவேளை சபையில் பிரசங்கிச்சாலும் சரி, இல்லை ஜூம் மீட்டிங்கில் பிரசங்கிச்சாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு கூட்டத்தில் அல்லது வீட்டு கூட்டத்தில் எங்க பிரசங்கிச்சாலும் சரி, அந்த பிரசங்கம் உன்னை பிரசங்கமாய் மாற்றணும். முடியுமா? இல்லையே. இன்னைக்கு நம்பிக்கை துரோகம். யாரிடத்தில்? தேவனிடத்தில் நம்பிக்கை துரோகம். தேவன் உன்னை உண்மை உள்ளவன் என்று கண்டபடினால் இந்த கனமான காரியத்தை உன் கையில் கொடுத்தார். ஆனால் நீயோ அதை உதாசீனப்படுத்தி தேவ மகிமை அற்றவளாய் நீ மாறிக்கொண்டிருக்கிறாய். பிரசங்கம் பண்றதுக்கு இந்த குழந்தைகிட்ட கொடுத்தா கூட குழந்தை சொல்லும், யாசுவா ரட்சிக்கிறார். இந்த குழந்தை சொல்லும், அது ஒரு பிரசங்கம் தான். அந்த பிரசங்கம் ரட்சிக்கும் ஜனத்தை. இந்த குழந்தை உண்மையிலேயே போய் பிரசங்கம் பண்ணுனா இந்த குழந்தையுடைய பிரசங்கத்தை கேட்டு 4 பேராவது சத்தத்தை கேட்டு மனம் திரும்புகிற ஜனம் இருக்கும். பரவாயில்ல, இந்த குழந்தை இவ்வளோ தூரம் பேசுதே அப்படின்ற அனுதாபத்தில். ஆனால் நீ பேசுறது ஒன்னையே திருத்தலையே. என்ன காரணம்? பொய் பேசாதே என்று சொல்லுகிற நீ பொய் பேசுகிறாய். குசும்பு குண்டனி வைக்காதே என்று சொல்லக்கூடிய நீ குசும்பு குண்டனி வைக்கிறாய். ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லக்கூடிய நீ ஜெபம் பண்ணாமல் இருக்கிறாய். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறாய். ஆனால் நீ அதை செய்யவில்லையே. ஏன்? தண்டனை உனக்கு அதிகம் தெரியுமா? அதனால்தான் சொன்னார், போதகர் ஆகாதிருங்கள். போதிக்காத. போதகர் ஆன அநேக தண்டனை உனக்கு உண்டு. நமக்கு பிரசங்கம் பண்றது ஈஸியா நினைச்சு போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். இல்லைங்க, அது கஷ்டம். அது டபுள் தண்டனை. ஏன்னா நீ பிரசங்கம் பண்ணாதவனுக்கு பொய் பேசினா பொய்க்குரிய தண்டனை கிடைக்கும். ஆனா பிரசங்கம் பண்றவன் பொய் பேசினா அதுக்கு டபுள் தண்டனை. பிரிசியாசுவா, நான் சொல்றத ஒரு காதலை கேட்டு அடுத்த காதலை விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் உன் வீட்டுக்கு வந்துருச்சு. வீடுன்றது இது இங்க வந்துருச்சு. ஜாக்கிரதை.